ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து ஒரு சோயா ஜங்க்ஸை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சமாக சால்ட்டை போட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது நல்லா தண்ணியில் ஊறி வந்துடும். ஊறி வந்ததுக்கப்புறம் தண்ணியை புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பதியமாக நல்லா அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் வந்து சேர்க்குற பொருட்கள் சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து இதெல்லாமே நல்லா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு, அதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் கட்டியாகிறது கடலை மாவு, காரத்தை அந்த மாதிரி சில்லி பவுடர் போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஆயிலில் இது பண்ணாமல் தோசை தவா வச்சு தான் பண்ணேன். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவி பண்ணேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இது தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் தோசை தவாவில். ப்ரஷ்ஷை வச்சு மேலே எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும், நல்லா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் வெந்ததுக்கப்புறமும். இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன், எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும் உள்ளேயும். இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். வெயிட் லாஸுக்கு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரெசிபி தான். நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.